அவன் கூப்பிடுறான் எடப்பாடிய. அவன் டோட்டலி ஜீரோ. களத்தில் வீரன் நடைபெறுகிறது திமுக. தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி ஒரு வழியாக முடிந்தது. வர்ண பகவான் அவருடைய கடமையை செய்ய ஆரம்பித்து விட்டார். தமிழகம் முழுவதும் அங்கங்கே மழை வெள்ளம் கடைபுறுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு இயந்திரத்தை முழு வீச்சில் சுத்தவிட்டு வெள்ளப்பகுதிகளை பார்க்க பொறுப்பாளர்களை நியமனம் செய்தும் சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாக களத்தில் இறங்கி பணிகளை பார்த்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று ஆர்வி உதயகுமார் பேட்டி கொடுக்கிறார். ஏடிஎம்கே கூட்டணிக்கு வா, உனக்கு டிப்டி சிஎம் தரேன்ட்டு. அவன் கூப்பிட்றான் எடப்பாடிய. டிப்டி சிஎம் உனக்கு நான் தரேன், நான் சிஎம் இருக்கிறேன் வான்ட்டு. அவன் டோட்டலி ஜீரோ. எடப்பாடியினுடைய கட்சி ஒருங்கிணைச்சா கூட, எல்லாமே சேர்ந்து ஒன்னா நின்னா கூட ஜீரோ. ஏன்னா எடப்பாடியை கவுக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, அவங்க கட்சிக்குள்ளவே உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. விஜயை கூட்டணி எடுக்கணும் துடிக்கிறான். பிஜேபி ஒரு பக்கம் துடிக்கிறான், ஏடிஎம்கே ஒரு பக்கம் துடிக்கிறான். இதுக்கு நடப்புற விஜய் தான் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு டிடிவி, அது தலைமையில் தான் கூட்டணி அவன் டிடிவி ஒரு பக்கம் இதாக வர. இது எல்லாத்தையும் எதிர்த்து களத்தில் வீரன் நடைபெறுகிறது திமுக கூட்டணி. திமுக கூட்டணியை உடைக்க துடிக்கிறாங்க. நடக்காது. என்ன மாதிரி குண்டு போட்டாலும் அது நடக்காது. அவன் மொத்தத்தில் தீபாவளி பட்டாசு ஒழிஞ்சதும் அரசியல் பட்டாசு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு நடுப்புற வர்ண பகவான் அவருடைய பட்டாசை திறந்து விட்டார். இப்போ வெள்ளம் 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 மக்களை காப்பாற்றுறது யார்? அதுதான் இன்னைக்கு டாபிக், ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. பார்ப்போம். அரசு இயந்திர திமுக சைடில் ஆட்சியும் கட்சியும் துரிதமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எடப்பாடி தான் கட்சி தொண்டர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணுன்ற என்ன உதவி செய்ய போகிறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.